குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 11. பாரிலுள்ளோர் குறிப்பதனை அறிய வேண்டில் பட்சமுடன் பரஞ்சோதி நடனங் காண்பர் வீரியமாய் மதியதனை தூக்கி யோனி வெய்யவனில் இறக்கிடவே விசனம் போச்சு காரிருளும் துளங்கி பெருங்கலங்கமேகி கனியொடு நற்றேன் அமுதங் கலந்துள்ளாட கோரியன்றன் குருபரனும் உமையும் சொன்ன கொள்கையறி கோலயத்தில் காணி பொன்னே. பட்சம் அப்படின்னா அன்பு. உலகில் உள்ள மானிடர்களே, நீங்கள் இறைவனை அடையும் வழியையும் அவன் உங்களுக்குள் இருக்கும் குறிப்பையும் அறிய வேண்டும் என்றால் அன்பே சிவம் என உணர வேண்டும். அன்புடனே பரம்பொருளை அறிந்து அதிலேயே சோதியில் ஆடும் ஈசன் நடனத்தை கண்டு அதையே பற்றி நின்று தியானம் செய்யுங்கள். வீரியமான வாசியை சந்திர கலையில் ஏற்றி யோகமாக சூரிய கலையில் சேர்த்து சுழுமுனையில் கும்பகம் செய்து வர மனக்கவலைகள் யாவும் அகலும் காரிருளும் விலகி ஒளி துளங்கி நிற்கும். பிறவியை பற்றிய பெருங்கலங்கங்கள் யாவும் சூரியனை கண்ட பனி போல் மறையும். கனியும் சுத்தமான தேனும் கலந்த சுவையுடன் இனிமையான அமிர்தம் உள்ளே சுரக்கும். கோரக்கனாகிய எனக்கு என் குருவான ஈசனும் என் தாயான உமையவளும் சொன்ன உண்மை கொள்கைகளை இந்த உலகில் வாழும் அனைவருக்கும் அறிவிக்கின்றேன். மெய்யை உணர்ந்து மெய்ப்பொருளே காணி பொன்னாக மின்னுவதைக் கண்டு அறிந்து கொள்ளுங்கள். பாடல் 12. ஆணி பொன்னம்பலத்தில் ஐயன் கொண்ட ஆட்டமதை அறிந்திட்டால் ரவி நீங்க வேணி என்ற என் தாயாம் விமலி நீலி விளங்கிடவே அமுதப்பால் ஈந்து காப்பால் கோணிடாது குருவிருக்கும் இடந்தான் தோற்றம் கொண்டலொளி திறந்து மலர்குமுதம் வீசும் நாணியது நழுவாமல் நயந்தூடாடும் நாதாந்த பேரருளால் அச்சம் போமே. கொண்டல் அப்படின்னா மழை. ஆணி பொன்னம்பலத்தை தன் அகத்தில் கண்டு அங்கே என் ஐயன் ஈசன் சோதியாக விளங்கி ஆடும் ஆட்டத்தையே நாட்டம் கொண்டு சூரிய கலையை விட்டு நீங்காமல் நின்று செய்யும் யோக ஞான முறைகளை அறிந்து கொண்டு தியானம் செய்து வாருங்கள். வாழையாகிய என் தாயே சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் பார்வதியாகவும் விளங்கி அருள் செய்து அமுத பாலை கொடுத்து காப்பாற்றுவாள். நமக்குள் கோணாக இருந்து நேரான வழியில் இட்டு செல்லும் மெய்குரு இருக்கும் இடத்தில் தானாக தோற்றம் அளிக்கும். கொட்டும் மழையில் வரும் சோ என்ற ஓசையுடன் வாசி மேலேறி புருவ பூட்டை திறக்கும். அப்போது மனம் மலர்ந்து மனம் வீசும். நானாக நின்ற அது நம்மை விட்டு நழுவாமல் நம் உடலில் நயந்து ஊசல் ஆடிக்கொண்டு இருக்கிறது. நாதமே அந்தமாகி விந்தான சோதியில் சேர்ந்தாடும். அதன் பேரருளால் ஒளியும் கூடி பேரின்பம் கிடைக்கும். மரண பயம் என்பதே போய்விடும். பாடல் 13. அச்சமின்றி அடியேன்கொள் அனுட்டானத்தை அறைந்திடுவேன் தீட்சை பெற்ற மார்க்கந்தானும் இச்சையுடன் இளங்கிடவே இனமாய் கோரி இடக்கலையும் பின்கலையும் இழுத்து மாறி பச்சமுடன் பவன்துளையை பரனை உண்ண பராபரனும் பார்வதியும் பக்கல் எய்தி நிச்சயமாய் எனக் குரைத்தார் ஓம் என்றோர் சொல் நிலை பிசகாதிருந்து தினம் துதித்திட்டேனே. எதற்கும் அச்சமின்றி அடியேன் கொண்டிருந்த கொள்கையையும் நித்தியம் கடைபிடித்து ஒழுகிய யோகஞான ரகசியங்களையும் தீட்சை பெற்று சித்தி அடைந்த வழிகளையும் வெளிப்படையாக இந்நூலில் சொல்கின்றேன். இரவா நிலையையும் இச்சையுடன் இருந்து குருவிடம் இலங்கி இன்புடன் தொண்டு செய்து இனமாக கோரிக்கையாக கேட்டேன். அவர் எனக்கு உபதேசித்தபடியே சந்திர கலையிலும் சூரிய கலையிலும் பிராணாயாமத்தை விடாமல் மாற்றி மாற்றி மூச்சு காற்றை இழுத்து செய்து வந்தேன். அதனால் மூச்சு வாசியாக மாறி சுழுமுனை ஓடியதை உணர்ந்து இயம நியமங்களுடன் நேரம் தவறாது வைராகியமாக செய்து வந்தேன். வாசியை கும்பகத்தில் இருத்தி ஈசனையே பற்றி பக்தியுடன் தியானிக்க பாவங்கள் யாவுமே தொலைந்து போனது. பரமேஸ்வரனும் பராசக்தியும் என் பக்கத்திலேயே தீயாக நின்று சத்தியத்தை எனக்கு காட்டி ஓம் என்ற மந்திரத்தையும் ஓரெழுத்தையும் உபதேசித்தார்கள். அதன் உண்மையை உணர்ந்து கொண்டு அதன்படியே சற்று
சற்றும் நிலை பிசகாமல் தினமும் தியானம் செய்து ஓம் என்ற மந்திரத்தையே துதித்து வணங்குகின்றேன். பாடல் 14. இட்டமுடன் தலை கழுத்து திரேகங்கை கால் இடுப்பதுவும் துவளாமல் இருத்தி ஊனி திட்டமுடன் வடமுகமாயிருந்து தியானம் தியக்க மறவோர் மனதாய் பூசை கொண்டேன் சத்தமுடன் பஞ்சகர்த்தால் கொட்டமெல்லாம் சரீரத்துடனே நீங்கு துயர் வினைகள் போற்று வட்டமறிய ரணவரும் அம்மை தானும் வரமளித்தார் இன்னமொன்று வில்வேன் அன்பாய். இயக்கம் அப்படின்னா தொழில் படுத்துதல். யோக ஞான கலைகளை கற்க மனம் வைத்து விருப்பமுடன் செய்து வர வேண்டும். பத்மாசனத்தில் அல்லது சித்தாசனத்தில் அமர்ந்து தலை கழுத்து உடம்பு கை கால்கள் அசையாத வண்ணம் முதுகு தண்டு வளையாமல் நேராக நிமிர்த்தி இருத்தி மனதை ஊன்றி திடமாக நீண்ட நேரம் வடக்கு முகமாக இருந்து தியானம் செய்ய வேண்டும். இப்படியே தினமும் தொழில்படுத்தி மறவாமல் ஒரே மனதாய் நினைவில் நிறுத்தி அதையே நித்திய பூசையாக கொண்டு நான் செய்து வந்தேன். அதனால் ஐம்புலன்களின் கொட்டமெல்லாம் அடங்கி ஐந்தும் ஒன்றாகி நம் உடம்பை பற்றிய ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் நீங்கி துன்பம் கொடுக்கும் வினைகள் யாவுமே தானாக விலகிப் போகும். பிரம்மமே வட்டமாய் அமைந்ததை அறிந்து அந்த ஒன்றையே பற்றி நின்றால் அரணாகிய சிவனும் அம்மையான சக்தியும் தானே தோன்றி வேண்டிய வரம் கொடுப்பார்கள். மேலும் ஒரு உண்மையை அன்பாக சொல்லுகின்றேன், கேட்பாயாக. பாடல் 15. அன்புடனே என் மகனே யறையக் கேளு அநேக நாள் இருந்துலகில் வாழ்வாய் நீதான் பின்னமின்றி பேரின்ப யோக நிட்டை பிறலாமல் செய்திடுவாய் பேதம் போகும் இன்பமாக நம் என்றே ஏத்தி இருவாசல் பிசகாது இழுத்து ஊது நன்மையாய் பூரணந்தான் நாடி கூடும் நாரணியால் அமுதமீந்து செப்புவாளே. உண்மையை உணர வேண்டும் என்று உண்மையில் வாழ்ந்து உண்மையை உரைக்க சொன்ன என் மகனே அன்புடனே நான் சொல்லும் உண்மையை உணர்ந்து உபதேசிப்பதை கேட்பாய். என் சொல் கேட்டு நடந்தால் அநேக நாள் இவ்வுலகில் இருந்து மரணமில்லா பெருவாழ்வில் நீ வாழ்வாய். குற்றமேதும் இல்லாத பேரின்பத்தை தரும் யோகத்தையும் தியானத்தையும் முறை தவறாமல் தினமும் செய்திடுவாய். வேற்றுமைகள் யாவும் போய்விடும். இவ்வாறே இன்பமாக நம் என்ற அட்சரத்தால் வாசியை ஏற்றி சந்திர சூரிய கலைகளில் காற்றை பிடிக்கும் கணக்கை தவறாமல் இழுத்து ஓது. இப்படியே செய்து வர நன்மையை தரும் சுழுமுனை நாடி பூரணமாகிய மெய்ப்பொருளில் கூடும் நாராயணியாகிய பராசக்தியை தியானித்து வேண்ட அன்னை கருணையுடன் அமிர்தம் தந்து அருள் செய்து உபதேசிப்பாள்.